திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ். நெடுவேலா, நான் மெய்யை சொல்லுகிறேன். பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் இந்த மூவேந்தர் கூட்டுப்படையில் அவ்வப்பொழுது குழப்பம் எழுவது, ஒப்பந்தம் முறிவது, கருத்து வேறுபாடு என படைகளுக்குள் சிறு சிறு பூசல்கள் வருவது எல்லாமே இயல்பு. ஆனால் இப்பொழுது முறிந்திருக்கும் ஒப்பந்தம் இனியும் இணையுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்றான் கொற்றவன். தாங்களே இப்படி சொன்னால் எப்படி? கொற்றவரசன் முறைக்க இளவரசி என்று உச்சரிக்க வந்தவர் ஐயா என்று முடித்தார் நெடுங்கீரனார். மெய்யை சொல்லுகிறேன். ஆனால் இவர்களை இணைக்க என்னிடம் இறுதி ஆயுதம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இனி முன் எடுக்க இருக்கிறேன் என்று முறுவலித்து அவர்களை பார்த்தான் கொற்றவன். அதை அறிந்து கொள்ள ஆவலுடன் அவர்கள் அவனை பார்த்தனர். என்ன ஆயுதம் அது? ஆர்வத்துடன் வினவினார் நெடுங்கீரனார். கொற்றவன் சொன்னான். அதை கேட்டு சிறுவன் அழிசி உட்பட மூவருமே திடுக்கிட்டு விட்டார்கள். ஐயா, இது என்று இழுத்தார் நெடுங்கீரனார். சில நொடிகளில் அவருக்கும் கொப்பென்று வியர்த்து கொட்டியது. பிறகு கொற்றவன் அவர்கள் செய்ய வேண்டியதை விளக்கினான். நெடுவேலை அதிகப்படையிடம் அனுப்பி அவர்களை தமிழர்களுக்கும் வடுகர்களுக்கும் போர் நிகழும் கழுகுமலை பகுதிக்கு அழைத்து செல்ல சொன்னான். மேலும் நெடுங்கீரனாரிடம் சொன்னவை பயங்கரமாக இருந்தது. என்னை பற்றி அதேரிடம் சொல்லக்கூடாது என்று உறுதி கொடுங்கள் என்று தன் கையை நீட்டினான் அவன். அவர்கள் சற்று யோசித்தனர். உறுதி கொடுத்தால் நாம் மீண்டும் சந்திப்போம், இல்லை இதுவே நம் இறுதி சந்திப்பு என்றான் கொற்றவன். அதன்பின் மனத்தயக்கத்துடன் முதலில் நெடுங்கீரனார் அவன் கையை தொட்டு உறுதி கொடுக்க அவரை அடுத்து நெடுவேல் வைத்தான். அவன் கை மீது அழிசி கையை வைக்க கொற்றவன் அழிசியை முறுவலுடன் பார்த்தான். அதன்பின் அவர்கள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றனர். கொற்றவன் பொன்னியாற்றின் பாலத்தில் தனியாக புறவியில் மெல்ல சென்று கொண்டிருந்தான். அச்சமயம் தொலைவில் நில் மாறா நில் என்று ஒரு குரல் கேட்டது. கொற்றவன் புறவியின் கடிவாள கயிற்றை அசைத்து புறவியை திருப்பி யாரென்று பார்த்தான். அங்கு ஒற்றை மாட்டு வண்டியில் நித்திலவல்லி விரைந்து வந்து கொண்டிருந்தாள். வண்டியில் அமர்ந்து கொண்டு இழுந்து வரும் மாட்டை சுளீர் சுளீர் என்று அடித்து விரட்டியவள் கொற்றவனை பார்த்தவுடன் நில், போகாதே என்று சாட்டையை ஆட்டினாள். கொற்றவன் அவளை தெரிந்தும் தெரியாத முருகலுடன் பார்த்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் பாலத்தின் மத்தியை அடைந்தவள் மாட்டு வண்டியிலிருந்து கீழே குதித்து இறங்கி கொற்றவனின் முன் வந்து நிற்க அவனை கண்டிப்பான பார்வை பார்த்தாள். அப்பொழுது கொற்றவனின் புறவி கால்களை அசைத்து இப்படியும் அப்படியும் நகர அதை விட்டு கீழே இறங்கி நின்றவன் அவளை கண்டு முறுவலித்தான். அவள் திடீரென்று அவனை நெருங்கி செல்ல கோபத்துடன் 2-3 அடிகள் அடித்துவிட்டு பிறகு அவனை கட்டிக்கொண்டாள். அவளது குழந்தைத்தனத்தை கண்ட கொற்றவன் மூச்சை விட்டு சிரித்தான். இன்று இரவு சொர்க்கபுரத்தில் உனக்காக விடை கொடுக்கும் கொண்டாட்டமெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் தெரியுமா? மகிழ்ச்சியுடன் உனக்கு விடை கொடுக்க நினைத்தால் நீ இப்படி கூறிக்கொள்ளாமல் செல்கிறாயே என்று அழுகையும் தவிப்பும் மிகுந்த குரலில் வினவினாள் நித்திலவல்லி. கொற்றவன் அவனது தோளை பிடித்து விலக்கி முகத்தை பார்த்தான். அந்த கணிகைக்கு தன் மீது எத்தனை அன்பு விளைந்திருக்கிறது என்பது அவளது விழிகளில் அப்பொழுது அப்பட்டமாக தெரிந்தது. அழுகையெல்லாம் குரலில் மட்டும்தானோ? விழிகளில் துளி நீரை கூட காணும் நித்திலா என்று கொற்றவன் பரிகாசம் செய்ய அவளோ சிரிப்புடன் மீண்டும் 2-3 செல்ல அடிகளை அவனுக்கு கொடுத்தாள். பேச்சை மாற்றாதே கல்மனசுக்காரா. சரி சரி, பொறுத்தருள், என் தவறுதான். சோழ அவையில் நடந்த சில சம்பவங்களை மனதில் போட்டு நின்று கொண்டே இருந்ததால் மறந்துவிட்டேன் என்றாள். போ போ, சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம் என்றாள். வேறு என்னை என்ன சொல்ல செய்கிறாய் என்றான் கொற்றவன். பிறகு அதை சொல்லுகிறேன். முதலில் இதை பிடி என்று தன் இடையில் கட்டியிருந்த சேலை மடிப்பை திருகி அதிலிருந்து பச்சை இலை பொட்டலம் ஒன்றை வெளியில் எடுத்தாள். பிறகு கொற்றவனின் கையை பிடித்து அதற்குள் அதை திணித்தாள். கொற்றவன் அது என்னவென்று விழிகளால் வினவினான். பிரித்து பார், வாய் நிறைய சிரிப்புடன் சொன்னாள் நித்திலா. கொற்றவன் அதை திறந்து பார்த்தான். அதனுள் சிவப்பு கற்கள் பதித்த 2 பொன் காதணிகள் மயில் வடிவில் இருந்தன. மிகவும் நுட்பமான கலை வடிவத்தை கொண்ட காதணிகள். அதை பார்த்துவிட்டு கொற்றவன் நிமிர்ந்து நித்திலவல்லியை பார்த்தான். உன் காதலிக்கு என் பரிசு என்று குழந்தை போல் சிரித்தாள் அந்த கணிகை.
கொற்றவன் மனம் நெகிழ்ச்சியினால் அடைத்தது. அவள் அங்கேற்கண்ணிக்கு கொடுத்த அந்த இரண்டும் காதணிகள் அல்ல, அதீத அன்பின் வெளிப்பாடு. அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றதால் பார்வை அங்கும் இங்கும் சென்று தடுமாறியது. அதை எதிரே இருந்த நித்திலவல்லி தவறாக புரிந்து கொண்டு, மாறா, இது உடலை விட்டு பெற்ற பணத்தில் வாங்கியதல்ல. நான் துணை தொழிலாக உணவகம் ஒன்றை வைத்திருக்கிறேன். அதில் ஈட்டிய செல்வத்தில் வாங்கியதுதான் என்றாள் பரிதாபமான குரலில். அதை கேட்ட கொற்றவனோ இடியோசை கேட்ட நாகம் போல் அவள் முகத்தை பார்த்தான். பிறகு அவன் விழிகளில் கண்ணீராக உணர்ச்சிகள் தேங்கின. நீ புனிதமானவள் நித்திலா என்றவன் கண்களை துடைத்து கொண்டு, இதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்றான். என்ன இது சிறு பிள்ளை போல என நித்திலவல்லியும் கண் கலங்கினாள். சரி சரி, பயணம் செல்லும் முன்னை அழுகையுடன் அனுப்பி வைக்கக்கூடாது என்று கண்களை துடைத்த நித்திலா, மாறா, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதை அன்றே கூற வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுது பகிரவில்லை என்றால் இனி எப்பொழுது வாய்ப்பு கிட்டும் என்பது தெரியவில்லை என்றாள். என்ன அது வினவினான். அவன் கொடுத்த பரிசை இடையில் பத்திரப்படுத்தி கொண்டான் கொற்றவன். நீ உன் காதலியை அழைத்து கொண்டு நாடு நாடாக சுற்றுவாய் அல்லவா? நானும் உங்களுடன் வரலாமா என்று கேட்டுவிட்டு தலையை குனிந்தாள் நித்திலவல்லி. கொற்றவன் அவள் முகத்தை பார்த்தான். அது எனக்கும் உங்களுடன் வர வேண்டுமென ஆசையாக இருக்கிறது. உன் காதலி என்ன சொல்வாள் என்றுதான் தெரியவில்லை. வேண்டுமானால் என்னை அக்கை என்றோ தங்கை என்றோ அறிமுகப்படுத்தேன். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். ஒரு பொழுதும் உபத்திரவமாக இருக்கவே மாட்டேன். இந்த சிறிய ஆசைதான். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? உனக்கு விருப்பமில்லை என்றால் வேண்டாம். அது சரி, உடலை விற்று பிழைக்கும் கணியை யார்தான் உடன் அழைத்துச் செல்ல விரும்புவர் என்று கூறி வறண்ட சிரிப்புடன் அவனை பார்த்தபடியே சொன்னாள். அதற்கு கொற்றவனோ நித்திலா என அவளை அழைத்தான். அவள் அவன் மீது பார்வையை நாட்டினாள். அவளை அழைத்து கொண்டு வருகிறேன் நித்திலா, உன் முன் திருமணம் செய்து கொள்கிறேன். என் அக்கையாக நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான் அவன். அதை கேட்ட நித்திலவல்லி பெருக்கெடுத்த இன்பக் கண்ணீரை துடைத்து கொண்டு சரி என்று தலையசைத்தாள். தான் கூறுவது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவள் முன் அங்கேற்கண்ணியை திருமணம் செய்து கொள்ள மட்டும் அவன் விரும்பினான். ஏனென்றால் இதுவரை அவள் வாழ்வில் சந்தித்த ஆத்மாக்களிலேயே நித்திலவல்லிதான் மிகவும் தூய்மையானவள். அவளிடம் தூய்மை மட்டுமல்ல, தாய்மையையும் உணர்ந்தான் கொற்றவன். நான் வருகிறேன் நித்திலா, காத்திருப்பேன், சென்று வா என அவன் தலைமீது கைவத்து ஆசி வழங்கினாள் நித்திலவல்லி. அதன்பின் கொற்றவன் தன் புரவியில் தாவி ஏறி நித்திலவல்லியை ஒரு பார்வை பார்த்தான், முறுவலித்தான். பிறகு பாண்டிய தேசம் இருக்கும் திசையை நோக்கி நீளும் அந்த பாலத்தில் புரவியை தட்டிவிட்டான். செல்லும் அவனை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள் தூயவளான நித்திலவல்லி. நாட்கள் வெகு வேகமாக ஓடின. கொற்றவன் மீண்டும் பாண்டிய நாட்டிற்குள் சோழ தூதுவனாக நுழைந்தான். இந்த முறை அங்கு அவனுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. மேலும் அவன் கொண்டு சென்று சேர்த்த செய்தி பாண்டிய நாட்டையே உலுக்கிற்று. சேரரையும் பாண்டியரையும் சினம் கொள்ளவும் வைத்தது. கொற்றவன் மதுரை நகருக்குள் நுழைந்த அந்த காலை வேளையில் அவன் முன்பு கண்டதை விட இந்த முறை நகரம் அதீத விழா ஒப்பனையில் காணப்பட்டது. நகரமெங்கும் மக்கள் புத்தாடைகளுடன் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த மக்கள் பலர் ஆலத்தி தட்டுகள், மலர்த்தட்டுகள் ஆகியவற்றுடன் தத்தம் வீட்டு வாயில்களில் காத்து கொண்டும் நின்றனர். இடைவிடாத முரசும் பறையும் மக்கள் நாதங்களும் நகரமெங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் புரவியை மெல்ல தட்டியபடியே தெருக்கள் அனைத்தும் கூடும் கூடல் பகுதியை அடைந்தான். அப்பொழுது அவனுக்கு வலதுபுறம் இருந்து வீதியில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. மக்கள் எங்கிருந்தோ திடீரென அதற்குள் நிரம்பத் தொடங்கினர். கொற்றவனை கடந்து பலர் அந்த வீதிக்குள் விரைந்தனர். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிய அந்த வீதியை ஏறிட்டான் அவன். அதனுள் பெரும் யானைகள் 3 என்கின்ற எண்ணிக்கையில் தென்பட்டன. யானையைச் சுற்றி பாண்டிய சேர வீரர்கள் கவசம் தரித்து கேடயங்கள், ஆயுதங்கள் போன்றவற்றை ஏந்தியபடியே உடன் காவல் வந்தனர். அவர்களுக்கு தலைமையாக மோகூர் பழையனும் பிட்டங்கொற்றரும் புறவிகளில் கம்பீர தோரணையில் வந்தார்கள். கொற்றவன் முன்னே வரும் அந்த யானையை பார்த்தான். அதன் அம்பாரியில் முழு கம்பீரத்துடன் வந்து கொண்டிருந்தார் கயல் கொண்ட பாண்டியர். அவர் மீது மக்கள் மலர்களை வீசி வாழ்த்தினர். அவரது யானை முதலில் கொற்றவனை நெருக்கியது.
மக்கள் அனைவரும் கண்டு சிரித்தபடுவரும் கயல் கொண்ட பாண்டியர் வீதியின் ஓரம் புறவியில் காணப்படும் கொற்றவனை கவனித்தார். சோழரிடமிருந்து பதில் தூது வந்திருக்கிறது, எல்லாம் நன்மைக்கே என எண்ணினார் பாண்டிய வேந்தர். கயல் கொண்டவரின் கவனம் தன் மீது திரும்பியதைக் கண்ட கொற்றவன் புறவியில் இருந்து கீழே இறங்கி நின்று அவரை கரம் கூப்பி வணங்கினான். அவரும் பதிலுக்கு வணங்கினார். அதன்பின் அவர் யானையில் கடந்து செல்ல அவருக்கு பின் மற்றொரு யானையில் வில் கொண்ட சேரவேந்தர் வந்தார். அவருடைய முகம் முன்பை விட மகிழ்ச்சியை காட்டிக்கொண்டு இருந்தது. அதில் பெருமையும் கூட தென்பட்டது. அவரோ மக்களையெல்லாம் கண்டு கையசித்த வண்ணமே ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்த கொற்றவனை பார்த்தார். அவனை கண்டதும் சேரரின் முகம் இறுகியது. மனதிற்குள் ஏதேதோ வசைப்பாடியவர் சட்டென்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். அது எதிர்பார்த்ததுதான் என்பதால் கொற்றவன் முறுவலித்துவிட்டு அவருக்கு பின் வந்து கொண்டிருக்கும் 3ஆம் யானையை பார்த்தான். அதை பார்த்ததும் அவனுடைய முறுவல் கருகியது, உள்ளம் பிசைந்தது. இதுவரை அவன் உணர்ந்திடாத அந்த உணர்வு அவனை ஆட்டியது. இவை அனைத்திற்கும் காரணம் அந்த 3ஆம் களிற்றில் அம்பாரியில் சேர இளவரசன் வஞ்சிப்பொறையனும் பாண்டிய இளவரசி அங்கேற்கண்ணியும் ஒன்றாக வந்து கொண்டிருந்தார்கள். வஞ்சிப்பொறையன் பெரும் சிரிப்புடன் சுற்றுமுற்றும் பார்க்க, அங்கேற்கண்ணியோ குனிந்த தலையுடன் எந்தவித உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். அந்த காட்சியை கண்ட கொற்றவனுக்கு குழப்பமாக இருந்தது. உடனே அங்கிருக்கும் குடியொருவரிடம், என்ன நடக்கிறது இங்கே என்று பார்வையை அவள் மீது இருந்து எடுக்காமலேயே வினவினான். அதற்கு அந்த குடிமகனோ, நீ நகருக்கு புதியவனோ? இருவருக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது தம்பி. பாண்டியன் திருமணத் தேர்வில் சேர இளவரசன் வெற்றி அடைந்தார். அதான் அந்த வெற்றியை கொண்டாடவும் மக்களுக்கு அறிவிக்கவும் இந்த நகர்வலம் நிகழ்கிறது என்று தெரிவித்த அவன் மீண்டும் மக்களுடன் சேர்ந்து வாழ்த்தொலிகளை எழுப்பத் தொடங்கினான். அதை கேட்ட கொற்றவன் அப்படியே இடிந்து போனான். அங்கேற்கண்ணியிடம் தனது காதலை வெளிப்படுத்தி அவளை தன்னுடன் அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணியவனின் நிலை இப்பொழுது மிகவும் மோசமாகிவிட்டது. கொற்றவன் அங்கேற்கண்ணியை பார்த்து கொண்டிருந்தான். அவளோ இயல்பாக நிமிர்ந்து கூட்டத்தை பார்த்த பொழுது கொற்றவனின் மீது விழிகளை வைத்தாள். அவனை அங்கு கண்ட மாத்திரம் அவள் திடுக்கிட்டு விட்டாள். முதலில் திடுக்கிட்டவள் பிறகு தலையை குனிந்து வருத்தமும் கொண்டாள். நான் அவனை விரும்பியது சூட்சியமாக வெளிப்படுத்தியது. ஆனால் அவன் தன்னை நிராகரித்து பிறையை காதலித்து தன்னை அவமானப்படுத்தியது போன்றவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தாள். சிறு நினைவு கூறுதலுக்கு பிறகு சதா அமைதியாக இருக்கும் அவளுக்கே கோபம் ஏறியது. அதைத் தொடர்ந்து அவனை கடந்து சென்றாள். கொற்றவனை இனி வாழ்நாளில் சந்திக்கவே கூடாது என்று எண்ணினாள். அவனோ தன்னை கடந்து சென்ற அவளிடம் வஞ்சிப்பொறையனும் நன்றாக வாழட்டும் என்று மனதார வாழ்த்தினான். அதன் பின் நகரின் ஆரவாரம் சிறுக சிறுக குறையத் தொடங்கியது. அரச ஊர்வலம் முடிந்து அனைவரும் அரண்மனை திரும்பியிருந்தார்கள். அப்பொழுதுதான் அதற்குள் நுழைய கொற்றவனுக்கு அனுமதி கிடைத்தது. முன்பு போல 2 வேந்தர்களும் வீட்டிற்கும் பாண்டிய அவைக்குள் நுழைந்து அவர்கள் முன் சென்று நின்றான் கொற்றவன். பாண்டியரும் சேரரும் அவனை பார்த்து கொண்டிருக்க முற்றத்தில் அங்கேற்கண்ணியும் வந்து நின்று அவனை கவனித்தாள். வஞ்சிப்பொறையனுக்கோ நண்பனை கண்டதில் அதீத மகிழ்ச்சி. ஆனால் அவனைத் தவிர அவையிலிருந்த அனைவருக்கும் கொற்றவன் வாயிலாக சோழவேந்தர் என்ன செய்தி கொடுத்துள்ளார் என்னும் எதிர்பார்ப்புத்தான் அதிகமாக இருந்தது. சேரவேந்தரே முதலில் கர்ஜனையை செய்தார். தூதுவனே, சென்னியின் பதில் என்ன? எங்கள் ஒப்பந்த விதிகளை ஏற்றுக்கொண்டாரா என்று வினவினார் வில்வேந்தர். அதற்கு இத்தனை நேரம் தலைகுனிந்திருந்த கொற்றவன் மெல்ல நிமிர்ந்து 2 வேந்தர்களையும் பார்த்து, இல்லை, சோழர் ஏற்கவில்லை என்றான். அதை கேட்டு அவை சலசலத்தது. அறிவேன் அறிவேன், சோழனின் தலைகணத்தை அறிவேன் என்று பொங்கி எழுந்தார் சேரர். பாண்டியரோ, தூதரே, என்ன இது? புது விதிகளை இயற்றவும் நட்பை பெணவும் புலிகொண்டவர்தானே தூது அனுப்பினார். இப்பொழுது அதை மறுப்பது ஏன் என்று கண்கள் சிவக்க கேட்டார். அரசே, சோழர் பெருமான் கூறியது வார்த்தைகள் இவை. சேரரே, பாண்டியரே, நீங்கள் தான் தோன்றித்தனமாக ஏற்றி இருக்கும் இந்த விதிகளையெல்லாம் ஏற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படி ஏற்க வேண்டுமென்றால் வாருங்கள், போர் புரிந்து பார்த்து விடுவோம். 2 வேந்தர்களின் உடலிலும் தூய தமிழ் குருதி ஓடுகிறது என்றால் 2 வேந்தர்களும் ஆண்மை கொண்டவர்கள் என்றால் படையுடன் சோழப்படையை மொழிபெயர் தேதத்தில் சந்திப்பீர்களாக. இது சோழ வீரன் இளம்பெரும் சென்னியின் அரைக்கூவல் என ஆவேசமாக தெரிவித்தான் கொற்றவன். அதை கேட்டு பாண்டியாவையே அதிர்ந்து போனது.
பலருக்கும் நெஞ்சு திக்கென்றாகியது. பாண்டியரும் சேரரும் கொதித்து போனார். சேரர் எழுந்து நின்று ஆத்திரத்தில் ஒரு காலை கீழே ஓங்கி உதைத்தில் தரையே விரிசல் கண்டது. பாண்டியரும் எழுந்து நின்றார். சோழர் எல்லை மீறிவிட்டார். இரு வேந்தர்களின் ஆண்மையை சந்தேகிக்கும் அளவுக்கு சென்று விட்டார். இனி நட்பையும் அன்பையும் பேணுவதில் அர்த்தமில்லை. ஆயுத மொழிதான் இதற்கு முடிவை வழங்கும் என்றால் அதுதான் பேசுவதற்கான ஒரே வழி என்றார் கயல் கொண்டவர். சேரரோ, சென்னியின் தலைகணத்தை அடக்கி காட்டுகிறேன். பிட்டம் கொற்றா, நம் சேரப்படையை கூட்டு. இதற்கு முன் இந்த சோழ தூதுவனை கைது செய்து சிறையில் வீசுங்கள். தலைகணம் கொண்ட சென்னியின் வார்த்தைகளை சுமந்து வந்தான் அல்லவா என்று சேரர் சொன்னதும் பாண்டியர் அதை ஆமோதிப்பதாக அமைதி காத்தார். பிட்டங்கொற்றரும் ஊர் பழையனும் கொற்றவனை நோக்கி செல்ல இவற்றை முற்றத்திலிருந்து கண்டு கொண்டிருந்த அங்கேற்கண்ணி பரபரத்து போனாள். கொற்றவன் தான் நினைத்ததை செய்து காட்டிவிட்ட மகிழ்ச்சியில் முறுவலுடன் கைதாக கைகளை நீட்டினான். இரண்டு சேனை தலைவர்களும் அவனை பிடித்து இருபுறமும் இடித்து நசுக்கி சிறைச்சாலையை நோக்கி இழுத்துச் சென்றனர். அந்த நொடியிலிருந்து கொற்றவன் வைத்த தீ மிக வேகமாக பரவத் தொடங்கியது. மாலை முற்றி இருள் படர்ந்தது. பாண்டியவேந்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அந்த உப்பரிகையில் மிக முக்கிய அதிகாரிகளுடன் இரண்டு வேந்தர்களும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். சொல்லப்போனால் அப்பொழுது பாண்டியர் மட்டுமே ஆலோசிக்கும் மனநிலையில் இருந்தார். சேரர் விட்டார் அப்பொழுதே போருக்கு மொழிபெயர்தேயம் நோக்கி பயணிக்க துடித்து கொண்டிருந்தார். இத்தனை காலமும் அவன் நம்மை கிள்ளுக்கீரையாகவும் வெற்று பதராகவும் மோர் நுரையாகவும் நடத்தி வந்தான். ஆனாலும் தமிழ்குடியின் அமைதிக்காக நாம் இருவரும் பொறுமையை காத்து வந்தோம். ஆனால் இந்த முறை இளம் செருந்தி வரம்பை மீறிவிட்டான். விடக்கூடாது. சோழனை நாம் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று ஆவேசமாக இப்படியும் அப்படியும் நடந்தபடியே கூறலானார் வில் கொண்ட வேந்தர். பாண்டியர் சிந்தனையிலிருந்து வெளிவந்தவராக, சென்னி இந்த அளவுக்கு செல்லுகிறானா? என்ன துணிவு, என்ன தலைகணம் என்றார். இருக்கத்தானே செய்யும் கயல் கொண்டவரே. தென்னகத்திலேயே மிக பெரும் சேனையை சொந்தம் கொண்டவன், கீழே கடல் ஆதிக்கம் செலுத்துபவன், புலவர்களின் பெரும் புகழ்மொழியில் திளைப்பவன் அந்த பெரும் சென்னி. இதையெல்லாம் செய்யும் செருக்குடையவன்தான் அவன். பாண்டியரே, நாம் இன்னும் ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம். படையை நகர்த்துவோம். மொழிபெயர் தேயத்தில் சோழர்களை சந்தித்து வீழ்த்தி ஒன்றுமில்லாமல் செய்து இரண்டு வேந்தர்களின் கூட்டுப்படையை அங்கு நிறுவிவிட்டு வருவோம் என்றார் சேரர். பாண்டியரின் அமைதியை அவர் கவனித்தார். பாண்டியரே, அந்த தூதுவன் கூறியது மெய்தானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றார் பாண்டியர். அட, இவன் சென்னியின் இலச்சினையுடன் வந்தவன். அரச இலச்சினை அரசனின் உயிர் போன்றது. அப்படி இருக்க இதையேன்னு ஆராய்ந்து நேரத்தை வீணாக்குகின்றீர் என்றார் சேரர். பாண்டியர் அதுவும் சரிதான் என்றார். அப்பொழுது பிட்டம் கொற்றர் பேசலானார். வேந்தர்களே, இனியும் நாம் பொறுத்து போவதென்பது நல்லதாகப்படவில்லை. சோழர் நமக்கு விடுத்த அறைகூவலை மதுரைக்கு வருகை தந்திருக்கும் பல அரச குலத்தவர்களும் அறிந்து கொண்டனர். இப்பொழுது நாம் படையை நகர்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றார். சரியாகச் சொன்னாய் கொற்றா. பாண்டியரே, பார்த்தீரா, கேட்டீரா? சோழன் பெருஞ்சென்னி அந்த தூதுவன் வாயிலாக நம் ஆண்மையை பற்றி வினா கொடுத்து விட்டான். இப்பொழுது நாம் ஆண்மை மிக்கவர்களா என்பதை நம் செயலே தென்னகத்திற்கு பறைசாற்றும் என்றார் வில் கொண்டவர். நண்பா, நம் பிள்ளைகளின் திருமணம் என்று கயல் கொண்டவர் தடக்கத்துடன் வினவ, சோழனை வென்றுவிட்டு தென்னகமே அதிரும்படி அந்த திருமணம் நடக்கும், நடத்துவோம் கண்களில் வெறியுடன் சொன்னார் சேரவேந்தர். அதை கேட்ட வஞ்சிப்பொறையன் அங்கு இல்லை. கயல் கொண்டவர் ஒரு முடிவெடுத்தவராக தலையை அசைத்துவிட்டு, பழையா, படையை கட்டு, முரசை கொட்டு, என் தலைமையில் மொழிபெயர் தேயத்தை நோக்கி பாண்டியப்படை செல்ல இருக்கிறது என்று உறுதியான குரலில் கூறினார் பாண்டியர். சேரரோ, கொற்றரே, நம் சேரநாட்டு எல்லையில் இருக்கும் சேரப்படையை மொழிபெயர் தேயத்தை நோக்கி நகர தூது பறவையை செலுத்து என்றார். அதற்கு பிட்டம் கொற்றர் தலையசைத்தார். அப்பொழுது அரண்மனை வாயிலில் ஏதோ சத்தம் கேட்க அனைவரும் அங்கே திரும்பி பார்த்தனர். அந்த சமயம் அரண்மனை வாயில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்டு அனைவரும் திடுக்கிட்டனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.